ஓரினா நான் 4 பேத்துக்கு நடாலு 4 பேத்துக்கு நடாலு நான் ஓரி கிடையாது நீ ஓரி இல்ல ஆமா அண்ணா அதுதான் போடா போகட்டும் அண்ணா நீ வச்சிருக்கிற பொட்டுக்கு நீ போடுகிற சட்டைக்கு நீ போடுகிற பேண்டுக்கு நீ கட்டிக்கிற துண்டுக்கு உன் ஹேர் ஸ்டைலுக்கு என்ன இருக்குது 4 மசுறு தான் கிடக்குது சரி 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 இப்படிலாம் பார்த்தா யாரையா போறது பங்கார கோடைங்கன்னு கோடைங்க என்ன பண்ண பாத்துருக்கியா கோடைங்க பாக்கணும்னா நேரா சுடுகாட்டுக்கு போகணும் ஏன்டா டேய் ஓய் வாழ வேண்டிய வயசுல என்ன சுடுகாட்டுக்கு போக சொல்றீங்க உன்னை சாவ சொல்லல அப்புறம் சுடுகாட்டுக்கு போய் பார்த்தா அங்க ஒருத்தி மல்லாக்கா கிடப்பா யாரது எழுப்பிட்டு வந்துடுறேன் டேய் இங்க பாரு ஆளுங்க எத்தனை ஆளுங்கன்னு குடிச்சு அல்லல்லையா விட்டுறாங்க அங்க யாரும் மல்லாந்த கிடக்குறாங்க போய் பாப்பேன் நீ தானே சொன்ன மல்லாந்து கிடக்குறான்னு சுடுகாட்டுல ஆமா பெரியாடிச்சு தேவதை பெரிய மலக்காரி ஓய் பெரிய மலக்காரி முலி பெரிய முளிக்காரி அங்க போனானே அவ கூதி எடுத்து பட்டை அழுத்துக்கிட்டு பைத்தியமான அவன் அதை எடுத்து போசுறதுக்கு விபூதி எடுத்து பட்டை அழுத்துக்கிட்டு வரா நடுக்கூதிக்குள்ள நடு வீதிக்குள்ள வரா எடுத்து பிடிக்கிறான் முடிக்க அவன் செத்து போயிருவான்டா அவன் புடுக்க பிடிச்சா வெங்கல குடுகுடுப்பு நான் பிடிக்கிற மாதிரி முடி நான் பிடிக்கிறது பெஸ்ட் பிடிப்பியா நான் பிடிப்பேன் நல்லா பிடி என்னடா இது நான் பிடிக்கிறேன் பாடுறேன் மானத்தை காப்பாத்தி நின்னுரு ஊசி மணி ஆட்டம் வந்து நிக்குது நீ நிக்கணும் ஊசி மணியா நிக்குது குதிரைவே சைடு பார்க்க மாட்டேங்குது அப்படிதான் நிக்கு சொல்லு கொஞ்சம் நல்லா நிறுத்தியா அதே நின்னுக்கு அப்புறம் நின்னுக்குச்சு நிக்கிறது கொண்டு சத்து இல்லையாட்டுருக்குது இப்ப ரைட்டு நான் வேண்ட மாதிரி வேண்டுவியா அம்மா தாயே ஏண்டா உனக்கு என்னடா பாவம் பண்ண நானு அம்மாவை வேண்டையா அம்மாவை வேண்டா இப்படி கை நேரா விடுறான் சைடுல விட்டா பவுட்டு மேல அடிக்கிற நீ எதுக்கு அவத்து நின்னா நான் என்னதான் தப்பா வாஸ்து சரியில்லையாட்டு குபேர் மூளை ஆமா இப்ப சனி மூலம் நிக்கிறேன் அம்மா வாத்தாயே அங்க போய் கீழே விழுந்து எடுத்துருச்சு போய் பேக் எடுத்துட்டு கரண்ட் சேக் அடிக்கிற மாதிரி இருக்குது கை இப்படி நேரா விடுற அம்மா தாயே அப்படின்னு நான் நேரா விட்டுறேன் அம்மா வாத்தாயே யாரு என்ன அர்த்தல நீதாயா சொன்ன அம்மா ஓ தாயே நானும் ஊருக்குள்ள பிச்சுக்கு வரேன் ஆயா நானும் ஊருக்குள்ள பிச்சுக்கு வரேன் ஆயா வடக்கு அனுப்பிட்டு வர வேணா ஏண்டா நான் அங்கிருந்து பிச்சை எடுக்க வந்தேன் அப்படி இல்ல வேற மாதிரி வா நான் சொல்ற மாதிரி சொல்லுவேன் அம்மா சொல்லடி உங்க அம்மா கெலடியா இருந்தா என்ன குமரியா இருந்தா எனக்கு என்னடா நான் ஏதோ தப்பா சொன்னேன் இவங்க தானே சொன்னான் அம்மா சொல்லடி ஆனந்தி சொல்லடி குக்கமட்டி மாறி போய் சொல்லாத முண்டை அப்படியே வைக்கிறாங்க என்னத்திரா அப்படி குடிச்சு தொலைஞ்ச அந்த நாய ஏண்டா துப்போ முண்டன்னு என் மூஞ்சி மேலேயே துப்போ குப்பை தொட்டியா அப்படி கோழி சொல்றான் எப்படி தூ முண்டை காத்தடிச்சா மறைஞ்சா இது
காத்தடிச்சா மறைஞ்சாயா என்னடா சாயம்? ஓடுங்க அப்படி சொல்றாங்க. காத்தடிச்சா மறைஞ்சாயுது. கருங்கோழி வெள்ளம் மட்டும் எடுது இல்லையே, இந்த மத்தாளா விட்டு பாட்டியா சிவப்பு கோழியெல்லாம் சிவப்பு சிவப்பா முட்டுடுதான். சிவப்பு சாப்பாவா? அது மாசத்துல ஒரு 4 நாளைக்கு அப்படிதான் இடும். சரி சரி. கருங்கோழி வெள்ளம் முட்டுடுது. கல் எடுத்துட்டா மண்ணை உடையுது. கல் எடுத்துட்டா மண்டை முடியா என்ன பண்றது? ஓடுங்க அப்படி சொல்றான். கல் எடுத்துட்டா மண்டை உடையுது. வாங்க வாங்க. அல்ல ரெண்டா வாங்க வாங்க. கல் எடுத்துட்டா மண்டை உடையுது. அக்காளுக்கு மச்சானுக்கும் ஆகாத கரக பூதாம இருக்குது. கோபி மச்சானுக்கும் அக்காளுக்கும் பூதாத இருக்குதா? ஏன்டா ஏன்டா ராசிபுரம் போய் ஏன்டா வெண்ண ராசிபுரம் இருக்குது. டேய் ஒரு டம்மே வாங்கிட்டு ஒரு ஏன்டா உங்க அக்காளுக்கும் மாமாளுக்கும் பூதா போறா? நேரா ராசிபுரம் போறேன். சரி. நேரா ராசிபுரம் இறங்கி பஸ் ஸ்டாண்ட்ல இறங்கி அப்படி கிழக்கு மூலையா போய் பாரு. சரி. ஒரு எண்ணெய் வெண்ணெய் வியாபாரம் இருப்பான். சரி. அங்க போய் ஒரு 10 லிட்டர் வெண்ணெய் வாங்கிட்டு வந்து வீட்டுல உங்க மாமா கிட்ட கொடு. அவன் ஒவ்வொரு நாளா இப்படி எல்லாம் சொல்லிட்டு வரா பாரு. அவன் தான் பங்கார கோடிங்க, நான் இல்ல. நீ இல்ல. அவன். அண்ணா சரிண்ணா. இவன் நேரம் என்ன கேட்ட? ஆமா. இப்ப நான் உன்னை ஓக்கலான்னு இருக்கிறேன். என்ன முடியாதப்பா கேட்கலான்னு இருக்கிறேன். ஏழுண்ணா நல்லா வந்ததை முடிச்சு பாக்குற ஆளுக்கெல்லாம் ஒரே வித்தியாசமா நல்லா அழகா இருக்கு. என்னடா நூடுல்ஸ் தலையாட்டி வச்சுக்கிட்டு எல்லாம் எடுத்துட்டு இந்தாண்ட ஒரு ஆளு பாரு 2 கையில எடுத்து முடிச்சிட்டு கொட்டப்பட்டி நடிக்கிறான். அந்தாண்டு மாதிரி போறனால மந்திரவாதி ஆட்டம் பொட்டு வச்சுட்டு வல்லக்காரன் மந்திரவாதியா பாரு பொட்டு அவன் முகரையும் பாரு மந்திரவாதி ஆட்டம். அச்சல் குடுகுடு பாரு கை தோடு எடுத்து வச்சுட்டு உழல்றா. ஆமா சென்றா ஒரு ஆளு. அந்த ஆளு பாத்தியா? அந்த ஆளு என்னமோ அந்த ஆளு என்ன குறைச்சல? உருமாலை கட்டி அந்த ஆளுக்கு என்னடா குறைச்சல? அந்த ஆளுக்கு அவன் கிடக்குற கேன புள்ள. அந்த ஆளு எப்படி? அந்த ஆளு எப்படி எப்படி இந்த ஆடி மாசமானா எனம சென்னைக்கு எத்துமே எப்படிடா? எப்படி எப்படி அப்படி கத்திட்டு தெரியுது. சந்தேகம் என்ன சந்தேகம்? ஆமா அவன் தான் அப்படி கத்துறாங்கறிய. சரி. உன்னை பார்த்தாதான் அப்படி கத்துற மாதிரி இருக்குது. உங்க அம்மா ஒருவேளை இறமிக்கிட்ட போயிட்டாளா? காலையில போய் கேள்வி வீட்டுக்கிட்ட இறமை ஓத்தியாலும் நீங்களா யாரு? என்ன ஊருக்காருங்க? சுருக்கமா சொல்ல போனா ஒரு நட்டு வித்தார்கள். குத்து வைக்காவல கூலிக்கு எவ்வளோ? என்னப்பா நட்டு வைக்கிறீங்க? நாங்க என்ன பயிராட நடுறோம்? இல்லடா நாங்கெல்லாம் நாடகாரு. ஏன்னா நான் எத்தனையோ கார் பார்த்திருக்கிறேன். ஆடி, பென்ஸ், BMW, டொயோட்டோ, ரோல்ஸ் ராய்ஸ். என்னப்பா ரோல்ஸ் ராய்ஸ்? எத்தனையோ கார் பார்த்திருக்கிறோம். இந்த நாடக கார் எந்த ரூட்ல ஆடுது? என்னடா பைத்தியம் பேசுறேன்? நாங்க நாடக கார் இல்ல. நாங்கெல்லாம் கவலைகளை போக்கும் விலை கூத்தார்கள். கிளவிங்களும் வாங்குறீங்களா? நான் சுருக்கமா சொல்றேன் கேட்டுக்கோ. நாட்டிலே உள்ள கதையை நாட்டிலே நாவினால் எடுத்து போதும் உலக மக்களுடைய கவலைகளை எல்லாம் தீர்க்கக்கூடிய கவலைகளை போக்கும் கலை கூத்தாடிகள் நாங்க நாடகக்காரரு. நாடகக்காரரு. ஆமா. கவலைகள் எல்லாம் போக்கும் கலை தெருக்கூத்தாடிகள். ஏன்னா வீட்டுல எத்தனையோ பேருக்கு சண்டை சச்சரவு இருக்கும். ஆமா ஆமா. நேரத்துல இந்த கூட்டத்துல வந்து உட்காந்துக்கிட்டு நீ பண்ற தமாஷ் கேட்டுக்கிட்டு சந்தோஷமா இருக்கிறாங்க பாரு. வீட்டு திரும்பி போறாங்களே அந்த மனதிலே உள்ள மனக்கவலை தீர்ப்பவர் நாங்க. சரி. ஆமா. அப்படியா? நாங்க தெரு கூத்தாடிகள். வாங்க கூத்தாடி விட்டாரா? ஆமாடா நாங்க தானே கூத்தாடுறோம். நீங்க தான் நாளைக்காரு. ஆமா. உங்க
உங்களை தான் நான் 6 மாசமா எல்லா ஊரா தொலைகிட்டு இருக்கேன். ஏன்னா நான் உலகேசில எங்கேயாவது தப்பிச்சு வந்துட்டுமா? இல்லனா எங்க பாட்டியா செத்து போயிட்டா. பரவாயில்ல மகராசி. அவன் நினைவு நாளுக்கு 400 கூத்து விடணும். 400 கூத்தா? 400 கூத்து. நான் ஒரு கூத்து விடணும். அதனால கூத்து கொடுக்கலாம்னு வந்திருக்கிறேன். குடுனா அதுக்கு முன்னாடி உங்க பொண்ணை டெஸ்ட் பண்ணணும். எங்க கிட்ட இல்லனா அது தொண்டையா? ஆமா. ஏய் அப்பாடி பரவாயில்ல. ஏன்னா என்னென்ன நாடகம் ஆடுவீங்க? உனக்கு என்ன நாடகம் வேணும்? மகாபாரதத்துல 10 நைட்டு, சிவபுராணம் 10 நைட்டு, கந்தபுராணம் 10 நைட்டு, 10 நைட்டு, சிலப்பதிகாரம் 10 நைட்டு. சரி இருக்கதா? யார் நானா நீயாடா சண்டாளா? நான் கேக்குற நாடு ஆடுவியா? மகாபாரதத்துல கேட்டுக்கோ. சரி அண்ணா ஓய் பாஞ்சால குறவஞ்சி, பாஞ்சால வில்வளைப்பு, 18ஆம் போர்க்களம், 13 நாள் சண்டை, அபிமன்ன கொன்ற மாலை, போகவதி கல்யாணம், மரகதவழி கல்யாணம், நாகக்கண்ணி கல்யாணம், அள்ளி திருமணம், மின்னவழியா சிவன் பூஜை, அர்ஜுனன் தவநிலை. ஆமா ஏதோ கூடிய வரைக்கும் ஆடுவோம். தெரியும்னா தெரியும்னு சொல்லுவோம், தெரியலன்னா இல்லன்னு போயிட்டே இருப்போம். அதுதானே பரவாயில்ல. ஏன்னா நான் கேக்குற நாடகம் ஆரவல்லி சண்டையில இந்த கர்ண வரான் பாரு, அந்த நாடகம் ஆடு. ஆரவல்லி சண்டையில எங்கடா கர்ணம் வரான் உனக்கு? கர்ணம் வரமாட்டான்டா. ஒரு நாளைக்கு விடுறது சபரி மாதிரி இதெல்லாம் கூத்தாடுற. ஆரவல்லி சண்டை தெரியுமா? தெரியும். இப்ப ஆடுறதுக்கு நேரம் இல்ல. சரி அண்ணா போனாலும் பார்க்கட்டும். நாளைக்கு ஒரு நாள் எங்க வீட்டுல வந்து கேளு என்னன்னு நாடகம் ஆடுவியான்னு. சரி ஆடி கொடுக்குறேன். இருந்தாலும் நாட்டுக்கு நாடு மகாநாடு, அருமையும் பெருமையும் சிறந்த அழகு திரு பொன்னகரம், இன்னும் மல்லிகட்டி கிராமம் என்றால் நம்மை போல் நாடக கலைஞர்களுக்கு ஒரு பெண் குழந்தை மச்சமான நகரம். இந்த மச்சமான நகர்ல நமது இடமான சொந்தங்கள் சொல்லக்கூடிய அருந்ததி பகடிமார்கள் ஒன்றாக சேர்ந்து அருமாடு விட்டு பெருமாடாக அம்மனுக்காக வேண்டி இந்த ஓரிரவு நாடகத்தை வைத்திருக்கிறார். சரி ஆமாண்ணா. நாடகத்தை வைத்தோரும் நாடகத்தை காண வந்தோரும் யாவற்ற பேர்களுக்கும் நமது கலைக்குழுவின் சார்பாக மனமார்ந்த முதல் நன்றி வணக்கம் தெரிவிக்கிறேன். நன்றி வணக்கம். நாடகம் என்ன அண்ணா? இன்று இந்த சிங்கார பொன்மாடி சபையிலே வைத்திருக்கக்கூடிய நாடகம் என்னன்னு கேட்கிறேன். அண்ணா மகாபாரத காவியத்துல ஓர் பாகமாக விளங்கும் அண்ணா இன்று வைத்திருக்கிற நாடகம் தான் காளிமாரி சண்டை. காளிக்கும் மாரிக்கும் சண்டை இல்லை என்றால் குணமதி குணசீலன் திருமணம் என்ன நாடகத்தை பெரியோருக்கு மனதிற்கிறங்க நாடகத்தை சபையிலே வைத்திருக்கிறோம். இந்நாடகத்துல சபை தர்பார் யார் வருகிறார்? அண்ணா இதோ பாலைவனத்தை ஆண்டு வரக்கூடிய மதிசூர மன்னனே சபையில் வருகிறார். ஓ மதிசூர மன்னனே சபை நாடி வருகிறார். மதிசூர மன்னன். ஆமா சரி. அவர் வந்தால் டக்கு 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 டக்குன்னு கதை போயிட்டே இருக்கும். ஆமா ஆமா. நான் போயிட்டு வாங்க சார். நான் பிடிச்சுக்கோ. இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம தெருக்கூத்து வீடியோ உடனுக்குடனே உங்களை வந்தடைய பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள்.